ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்ட் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே அழகான இந்த உலகமே பார்த்து ஆச்சரியப்பட்ட ரொம்பவும் சூப்பரான வீடியோக்களை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மாடி வீடு, ஓட்டு வீடு, கூரை வீடு, இந்த வீடுகளில் எந்த மாதிரியான வீடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது பங்கர் தாங்க. இந்த மாதிரியான பங்கர் ஹவுஸை அண்டர் கிரவுண்டில் புதைச்சி வச்சுருப்பாங்க, இல்லைனா அண்டர் கிரவுண்டில் உருவாக்கியிருப்பாங்க. இந்த பங்கர் ஹவுஸஸை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமே அந்த நாட்டில் நடக்கக்கூடிய போர் தான். போர் சமயங்களில் மக்கள் பாதுகாப்பாக பதுங்கி வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பங்கர் ஹவுஸஸே உருவாக்குறாங்க. ஆனால் இந்த வீடியோவில் காட்டப்படுற இந்த பங்கர் ஹவுஸ் மனுஷங்க வாழ்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த மனுஷங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் சேமித்து வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுதுங்க. ஆக்சுவலாக நம்ம வீட்டிலலாம் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டர், அதாவது ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அதாவது அந்த ஒரு ஸ்டாண்டர்டான 20 ஃப்ரிட்ஜுடைய சைஸில் தான் இந்த ஒரு பங்கர் இருக்குமாங்க. இதில் இருக்கக்கூடிய ஷெல்ஃப் எல்லாத்தையுமே உட்டால பண்ணியிருக்காங்க. இந்த உட்டை நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதை ரிமூவ் பண்ணும்போது இதில் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும், அந்த இடத்துல நம்ம போய் வாழ்ந்துக்கவும் முடியுமாங்க. இதில் உணவுப் பொருளை 6 மாதம் வரைக்கும் சேமித்து வைக்கிறதுனால உணவுப் பொருள் கெட்டுறாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அப்படியே ஃப்ரிட்ஜ் மாதிரி செயல்படுது. கிட்டத்தட்ட 50லேருந்து 53 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதில் இருக்குமாங்க. அதனால ஃபுட்டு எதுவுமே கெட்டே போகாது. அது மட்டும் இல்லாமல் அண்டர் கிரவுண்டில் 6 அடி வரைக்கும் ஆழத்தில் புதைச்சி வச்சுருப்பாங்க. அதனால இது எப்போவுமே ரொம்ப கூலிங்காக தான் இருக்குமாங்க. நம்ம இதில் படுத்து தூங்கணும் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு பிளாங்கெட், நம்மளுடைய ஸ்வெட்டர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும், அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குமா. இதனுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அண்டர் கிரவுண்டில் புதைச்சி வச்சுருக்கிறதுனால நமக்கு சுவாசிக்கிறதுக்கு தேவையான நல்ல ஒரு காற்றோட்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வெண்டிலேட்டர்ஸை அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த வெண்டிலேட்டர் சோலார் பவர் மூலமாக இயங்குதாங்க. அதனால் இந்த இடத்துல சுவாசிக்கிறதுக்கு தேவையான காற்றும் கிடைக்கும், அதே சமயத்தில் சோலார் பவர் மூலமாக இயங்கக்கூடிய லைட் வெளிச்சமும் கிடைக்குமாங்க. இதனுடைய காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா $17,000, அதாவது 1,04,20,000 ரூபாவாங்க. இது கம்பேர் பண்ணும்போது கம்மியான விலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பங்கர்ஸை உருவாக்கியிருக்காங்க, அந்த பங்கர்ஸுடைய விலையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ட்ரைசைக்கிள் ஹவுஸ். இந்த ஹவுஸை பாருங்களேன். இது ட்ரைசைக்கிளில் வெள்ளை நிறத்தில் பாலிரோஃபைலின் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல்னால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபோல்டபுள் லிவிங் ஹவுஸ் தாங்க. சைனா தான் இந்த மாதிரியான ஒரு ட்ரைசைக்கிள் ஹவுஸையே உருவாக்கியிருக்காங்க. இந்த ஹவுஸை உருவாக்குனதுக்கான முக்கியமான காரணமே அங்கே யாருமே ஹோம்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். நம்ம ஊர்லலாம் நிலத்தை காசு கொடுத்து சொந்தமாக மாற்றிக்க முடியும், ஆனால் சைனாவில் யாருக்குமே சொந்தமாக லேண்டே இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயம் லீகலாக கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த மாதிரி ட்ரைசைக்கிள் ஹவுஸையே உருவாக்கியிருக்காங்க. சைனால காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ரொம்ப அதிகம். அங்கே சாதாரணமான வாழ்க்கைக்கே ரொம்ப அதிகமான காசு தேவைங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் கூட அதிகமான ரெண்ட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்குமாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஹோம்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காக இந்த மாதிரி ட்ரைசைக்கிள் ஹவுஸை உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தானா. இந்த மாதிரி ட்ரைசைக்கிள் ஹவுஸில் எல்லா வசதியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த ஒரு எலக்ட்ரிக் மோட்டாரும் தேவையே இல்லை. இதை இண்டிபெண்ட்டாக நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். அதாவது இதில் யூட்டிலிட்டி ஹூக்கப்ஸ்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் இன்சைடில் ஒரு சிங்க் கொடுத்துருக்காங்க, சமைக்கிறதுக்காக ஒரு ஸ்டவ் கொடுத்துருக்காங்க, பாத் டப் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஃபோல்டபிள் ஃபர்னிச்சர் கூட கொடுத்துருக்காங்க. இது எல்லா வசதியுமே இதுக்குள்ளே இருக்காங்க. இந்த ட்ரைசைக்கிள் ஹவுஸ் வச்சுருக்கிற 4-5 மெம்பர் சேர்ந்து ஒரு மினி வில்லேஜையே இந்த மாதிரி உருவாக்கிடுவாங்களாம். அண்ட் ஆல்சோ இது நடைமுறையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது க்ரீக் லைஃப். இதை டயோஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், ரொம்பவே சூப்பரான ஒரு குட்டி ஹவுஸாக தெரியுதுல. இது வெறும் 81 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அமைஞ்சிருக்குங்க. ரென்சோ பியானோ அப்படிங்கிறவர் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இவர் லண்டனுடைய டாலஸ்ட் பில்டிங்காக ஒர்க் பண்ணவர். அவர் தான் இந்த மாதிரியான ஒரு மினி ஹவுஸையே உருவாக்கியிருக்காரு. இதுக்கு பேர் டயோஜீன் அப்படிங்கிற பேர் எதுலேருந்து வந்தது அப்படின்னா, கிரீக் ஃபிலாசபரான டயோயின்ஸ் அவருடைய பேர்லேருந்து தான் வந்திருக்கு. அவர் நிறைய புதுமையான பொருட்களை கண்டுபிடிச்சு மக்கள் உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்காக விட்டுட்டும் போயிருக்காரு. அதில் அவர் உருவாக்குனது தான் இந்த லார்ஜ் செராமிக் ஜார்ஸ். இதெல்லாம் மனுஷங்க வாழ முடிகிற மாதிரி இவர் உருவாக்கியிருக்காரு. அதையே அப்படியே மிமிக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரென்சோ இந்த மாதிரி ஒரு வீட்டை உருவாக்கியிருக்காரு. நிறைய பேருக்கு கேம்பிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதாவது நேச்சரோட நேச்சராக வாழணும், நம்மளுடைய சிட்டி லைஃப்ல இருந்து தப்பிச்சு கொஞ்ச நாள் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் கேம்பிங் பண்ணுவாங்க, டென்ட் போடுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த மஸ்கிட்டோ பைட்டில் அலர்ஜி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப்பிங் பேக்குள்ளே அவங்களால கன்ஜஸ்டடாக இருந்து தூங்க முடியாது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தான் வைல்டு லைஃபையும் அனுபவிக்கணும், அதே
சமயத்தில் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டயோஜின் அப்படிங்கிற இந்த ஒரு வீட்டை உருவாக்கியிருக்காங்க. இதில் எல்லா வசதிகளும் இருக்குது. அதாவது இதில் ரூஃப் ஃபிட்டட் வித் சோலார் பேனல்ஸ் இருக்குது. இதனால் நமக்கு பவர் சப்ளை கிடைக்கும். இதனால் லைட் எரியும், எலக்ட்ரிக் ஸ்டவ் ஒர்க் ஆகும், ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதே மாதிரி கம்போஸ்டிங் டாய்லெட்ஸ், அதாவது நம்ம போகிற மனித கழிவுகளை கம்போஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டாய்லெட்டாக அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு அடிப்பகுதியில் ஒரு டேங்க் இருக்குது. அதாவது ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணி இந்த வீட்டில் நம்ம குளிக்கிறதுக்கும் சமையல் பண்ணுறதுக்கும் தேவையான தண்ணியை இது கொடுக்குதுங்க. இப்படி ஒரு வீடு இருந்ததுன்னா காட்டுக்குள்ளே வாழ்கிறது ரொம்பவே சுலபமாயிரும். அது மட்டும் இல்லாமல் ஃபோல்டபிள் டெஸ்க், சேர், சோஃபா, பெட் இது எல்லாமே இருக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வெறும் 1.3 டன் தான் இதனுடைய வெயிட்டே இருக்குமா. அதனால இதை எங்கே வேணாலும் நம்மளால் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு பெரிய ட்ரக்கில் பின்னாடி வச்சு நம்மளால் எங்கே போகணுமோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பீஹைவ். இந்த வீட்டை பாருங்களேன், பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குல்ல. இந்த ஒரு வீடு பெர்லின் கிரீப்பியர்ஸ் போ மியூசியமில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டை 30 பேர் கொண்ட ஒரு குழு, அதில் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த ஒரு வீட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த வீடு முற்றிலுமாக இயற்கையை சார்ந்தது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான ப்ராடக்ட்டும், அதாவது சிமெண்ட்டு, பெயிண்ட் இந்த மாதிரி எதையுமே யூஸ் பண்ணலைங்க. முற்றிலுமாக மூங்கில் கம்பு, மண் இதை வச்சு தான் பூசியிருக்காங்க. இதனுடைய டயாமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் வரைக்கும் இருக்குமாங்க. இந்த வீட்டுடைய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக 15 பேம்பு போல்ஸை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தின்னரான நிறைய பேம்பு ஸ்டிக்ஸையும் இதில் யூஸ் பண்ணி குறுக்க வச்சு இந்த வீட்டை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா வெளிப்புறத்துலையும் உட்புறத்துலையும் பூசுவதுக்காக களிமண், மண், சாந்து இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு தான் மிக்ஸ் பண்ணி பூசியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரியான ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து மூவிலாம் பார்த்தோன்னா எவ்வளோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ட்ராஃப்ட் அப்படிங்கிற இந்த ஒரு டென்ட்டு தாங்க. ஆக்சுவலாக தவளை முதல்ல மாதிரி நீர்லேயும் வாழலாம் நிலத்துலேயும் வாழலாம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்படி ஒரு டென்ட்டையே உருவாக்கியிருக்காங்க. இதை டென்ட்டாக நிலத்துலையும் நம்ம போட்டு வாழ முடியும், அதே மாதிரி ராஃப்ட் மாதிரி தண்ணிக்குள்ளேயும் போட்டு வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 வெர்ஷன் வருதுங்க. சைஸ் அண்ட் மேக்ஸிமம் லோடு கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இந்த 2 வெர்ஷன் வருது. ஒன்று வந்து ட்ராஃப்ட் 95 அப்படின்னு சொல்கிறாங்க. இது 147 கிலோகிராம் வரைக்கும் எடையை தாங்கக்கூடியது. இன்னொன்று ட்ராஃப்ட் 101 அப்படின்னு சொல்கிறாங்க. இது 159 கேஜி வரைக்கும் எடையை தாங்கக்கூடியது. இதில் நம்ம ஏரை ஃபில் பண்ணுறது மூலமாக தண்ணியில் மிதக்கும். அண்ட் ஆல்சோ இழுத்து கட்டி டென்ட்டாகவும் நிலத்தில் நம்மளால் போட்டு வாழ முடியுமாங்க. இதில் 2 வெர்ஷன் வருதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த 2 வெர்ஷனுடைய வெயிட்டுமே 5.3 கேஜி வரைக்கும் தான் வருதாங்க. இதனுடைய காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா $770. அதாவது நம்மளுடைய இந்திய மதிப்புக்கு 64,680 ரூபாவாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நேற்று போட்ட வீடியோவில் சுரேஷ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, தஸ்னிம் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்க காஃபி டீயில் சுகரே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சுரேஷ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சுகர் எல்லாம் போட வேண்டாம், ஏன்னா தஸ்னிம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்போது சுகர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டா. எஸ், அஃப்கோர்ஸ் தஸ்னிம் எப்போவுமே ஸ்வீட்டு தான். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.